இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன லைஃப் லைக்குங்கிற ஃபில்மை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபில்மோட ஒன்லைன் என்னன்னா, லைஃப் செம்மையா என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைக்கிற ஒரு கப்பல் அவங்க நினைக்கிற மாதிரியே ஹாப்பியாவும் லைஃப் போயிட்டு இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிற லைஃப்ல ஒரு ரோபோட்டை வாங்குறாங்க. அப்படி வாங்குற ரோபோட்னால இவங்களோட நார்மலான லைஃப் அப்நார்மல் ஆகுது. அதே டைம் அந்த ரோபோட்டோட ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப டிஃபரெண்ட் ஆகுது. இதான் ஸ்டோரி. ஓகே, பாக்கியே ஃபில்ம்ல பார்க்கலாம். ஃபில்ம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. ஃபில்ம் ஸ்டார்டிங்ல ஒரு பழைய பில்டிங்க்கு கீழே நிக்கிற நம்ம ஃபில்மோட ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோ நேம் ஜேம்ஸ், ஹீரோயின் நேம் சோஃபி. இவங்க மேரேஜ் பண்ணி அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படியே இருக்கிற டைம் ஜேம்ஸுக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் அட்டன் பண்ணி என்ன டாடி அப்படின்னு கேக்குறப்போ போனோட அந்த பக்கத்துல இருந்து உன்னோட அப்பா இறந்துட்டாங்க, அர்ஜென்டா வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. அப்படி சொல்றது ஜேம்ஸோட அப்பாவோட அசிஸ்டன்ட். இந்த நியூஸை கேட்டது ஜேம்ஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணி இனிமே நாம தான் நம்ம அப்பாவோட பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறான். அதனால உடனே இங்க இருந்து சோஃபியையும் கூட்டிட்டு கிளம்புறான். இப்போ இவங்க அங்க இருந்து வந்து ஜேம்ஸோட ஃபாதரோட மேன்ஷன்ல தங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு வந்த சோஃபிக்கு இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ வேலைக்காரங்கன்னு எல்லாம் பார்த்து வெறுப்பா இருக்குது. ஆக்சுவலா நம்ம சோஃபிக்கு ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்து ஹாப்பியா சிரிச்சு பேசுற லைஃப் தான் பிடிக்கும். இதை விட முக்கியம் ஜேம்ஸ் கூட இருக்கிறதுனா சோஃபிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்க யோசிக்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி லைஃப் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்ல. ஜேம்ஸோட அப்பா இறந்ததுனால ஜேம்ஸ் அவங்களோட கம்பெனிக்கு சிஇஓ ஆகிட்டான். இதனால கம்பெனியும் பிசினஸும் ஜேம்ஸோட லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேம்ஸ் ஆபீஸுக்கு கிளம்புறப்போ சோஃபி எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா போறேன்னு கேஷுவலா ஜேம்ஸ் கிட்ட கேக்குறா. அதுக்கு ஜேம்ஸ் நான் சீக்கிரம் போனாதான் யார் யார் எப்போ வர்றாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சோஃபிக்கு பாய் சொல்லி அங்க இருந்து கிளம்புறான். தென் சோஃபி எந்திரிச்சு ஏதாச்சும் சமைக்கலாம்னு சொல்லி கிச்சன் போறாங்க. பட் கிச்சன்ல ஆல்ரெடி வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப சோஃபி இங்க வர்றத பார்த்ததும் மேடம் என்ன சமைக்கட்டும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பிடிக்காத சோஃபி எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி திரும்ப ரூம்கே போய் புக் ரீட் பண்றாங்க. அப்ப அந்த டைம் ஒரு வேலைக்காரங்க இங்க வந்து மேடம் லஞ்சுக்கு என்ன சமைக்கிறதுன்னு கேக்குறாங்க. இப்போ இப்படி கேட்டதும் சோஃபி ரொம்ப அப்செட் ஆகி அவங்க கிட்ட கோவப்பட்டு நீங்க எனக்குன்னு எதுவும் சமைக்க வேண்டாம், நான் ஏதாவது வேணும்னா உங்களை கூப்பிடுறேன்னு சொல்றா. கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் ஜேம்ஸ் அவனோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றான். அப்படி அவன் வந்து பாக்குற டைம் வீட்டுல வேலைக்காரங்க ஒருத்தர் கூட இல்ல. தென் சோஃபி கிட்ட போய் எல்லாரும் எங்க என்னாச்சுன்னு கேக்குறப்போ சோஃபி இங்க இருந்து எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டேன், இனிமே வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு ஜேம்ஸ் இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லா வேலையும் நீயே பாத்துப்பியா என்ன அப்படின்னு கேக்குறான். தென் நெக்ஸ்ட் டே எப்பவும் போல ஜேம்ஸ் ஆபீஸுக்கு வந்துட்டான். இப்போ சோஃபி ஜேம்ஸுக்கு கால் பண்றா. அதே டைம் ஜேம்ஸ் மீட்டிங்ல இருக்கிறான். பட் ஹீரோயின் இல்ல, ஒய்ஃப் இல்ல, தனியா வீட்டுல இருப்பான்னு காலை லிஃப்ட் பண்ணி என்னமான்னு கேக்குறான். அதுக்கு சோஃபி நம்ம கார்டன்ல இருக்கிற கிராஸ் கட்டர் ஒர்க் பண்ணல, அதை ரெடி பண்ணி தருவியான்னு கேக்குறா. அப்ப இந்த டேட் லிட்டில் பிரின்சஸுக்கு ஜேம்ஸ் ஈவினிங் வந்து ரெடி பண்ணி தர்றேமான்னு சொல்றான். தென் ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அதுல இருக்கிற ரிப்பேரை சரி பண்ண ட்ரை பண்றான். பட் வேலைக்கு ஆகல. தென் நெக்ஸ்ட் டே திரும்ப ஒர்க்குக்கு போன பிறகு சோஃபியா அது எங்க அதை காணும், அது ஒர்க் பண்ணலான்னு 2,25,000 தடவை கால் பண்றா. இப்போ இதனால ஜேம்ஸுக்கு டென்ஷன் அதிகமாகி நாம மெண்டலா இல்ல அவதான் மெண்டலான்னு டவுட் வருது. தென் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கம்பெனில அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அந்த டைம் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஒரு ரோபோட் ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி இருக்குது, அங்க இருக்கிற ரோபோட் நம்ம வீட்ல என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்யும்னு சொன்னதும் ஜேம்ஸ் இந்த விஷயத்தை சோஃபிக்கு சொல்றான். அதுக்கு சோஃபியும் ஓகே அந்த ரோபோட்டை வாங்கலாம்னு நினைச்சு அந்த ரோபோட்டை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிக்கு போறாங்க. அங்க ரோபோட் செல் பண்றவரு மேல் பாட்டு ஃபீமேல் பாட்டுன்னு எல்லாத்தையும் லைன்ல நிக்க வச்சிருக்காரு. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேல் பாட்டை வாங்குறாங்க. அந்த டைம் ஜேம்ஸ் அந்த ரோபோட்டு கிட்ட என்னோட ஷூ லேஸை கட்டுனதும் உடனே அந்த ரோபோட்டும் லேஸை கட்டுது. தென் அதுக்கு பிறகு அதை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த ரோபோட் கூட அதை செல் பண்ணவரும் வீடு வரைக்கும் வர்றாரு. அவரு இங்க வந்து இந்த ரோபோட்டை பத்தி எல்லாம் சொல்லி இந்த ரோபோட்டுக்கு தேவையான சார்ஜிங் போர்ட் எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ரோபோட்டோட நேம் ஹென்றி. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு வீடு பெருக்கி தண்ணி தெளிச்சு சோஃபிக்காக சமைக்குது. இப்போ இதை இங்க வந்து பாக்குற சோஃபிக்கு பழைய மாதிரியே கோவம் வருது. அதனால பழைய மாதிரியே திட்டி எனக்கு வேண்டியதை நீ சமைக்க வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு சோஃபி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் பக்கத்துல ஒரு சின்ன லெட்டர் இருக்குது. அது இந்த ரோபோட் இருக்கிறான் இல்ல அவன் எழுதுனதுதான். அந்த லெட்டர்ல சாரின்னு எழுதி சின்னதா ஒரு போயம் எழுதி இருக்கிறான். இப்ப இந்த லெட்டரை படிச்ச சோஃபி இம்ப்ரெஸ் ஆகிட்டா. ஏன்னா அந்த ரோபோட் அப்படி எழுதி இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் சோஃபி முழிச்சு குளிச்சு வெளியே வர்ற டைம் இந்த ரோபோட் சோஃபியோட பெட்ரூம்ல நிக்கிறான். இப்போ இவனை பார்த்த சோஃபி வெளியே போடா அப்படின்னு சொல்றா. அதுக்கு பிறகு ஜேம்ஸுக்கு உடனே கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றா. அதுக்கு அந்த ரோபோட் ஜேம்ஸ் நீ அதை வெறும் ரோபோட்டா மட்டும் பாரு, ஒரு ஹியூமனா பார்க்காதன்னு சொல்லி 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்ல 2 சொல்லி கிளாஸ் எடுக்கிறான். அப்படின்னா இப்ப இந்த ஜேம்ஸ் என்ன நினைக்கிறானா சோஃபி அதை ரியல் ஹியூமனா நினைச்சு ஃபீல் பண்றான்னு ஃபீல் ஃப்ரீயா நினைக்கிறான். தென் இப்ப சோஃபி இது வெறும் ரோபோட் தானு நார்மலா எடுத்துக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேம்ஸ் ரோபோட்டை செட்டில் விளையாடலாம் வான்னு கூப்பிடுறான். அதுக்கு அந்த ரோபோட்டும் பேட்டும் கையுமா ஃபாஸ்டா வருது. இப்படியே 2 பேரும் விளையாடிட்டே இருக்கிற டைம் ஜேம்ஸ் அந்த ரோபோட்டு கிட்ட உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு கேக்குறான். அதுக்கு இந்த ரோபோட் என்ன சொல்றான்னா என்ன கிரியேட் பண்ணது ஒரு ஹியூமன் தான், சோ எனக்கு ஹியூமன் தான் கடவுள்னு சொல்றான். இப்ப இந்த ரோபோட் இப்படி பேசினது பிடிச்சு போன ஜேம்ஸ் இந்த விஷயத்த சோஃபி கிட்ட போய் சொல்லி அப்பா என்ன பேச்சு என்ன பேச்சு, அந்த ரோபோட் எப்படி
பேசுறான்னு தெரியுமான்னு நடந்ததை சொல்லி நீ ஃபர்ஸ்ட் அந்த ரோபோட் கிட்ட நல்லா பேசு அப்பதான் அவனோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றான். தென் சோஃபி ஹியூமன் ஃபீலிங்ஸ்னு ஒரு புக்கை அந்த ரோபோட்டுக்கு கொடுத்து நான் இதை படி நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்றா. தென் இப்போ இந்த ரோபோட் சும்மா இருப்பானா படின்னு படிச்சு சோஃபியை ஒரு பிளேஸ்ல உட்கார வச்சு படிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறான். இப்போ இவன் இப்படி எல்லாம் சொல்றதை கேட்ட சோஃபி காஃபில போட்ட சுகர் மாதிரி கரைஞ்சிட்டா. இதனால ஜேம்ஸ்னு ஒரு ஜென்மம் இருந்ததே மறந்து டெய்லி இந்த ரோபோட் கூட பேசுறதே ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கிறா. தென் ஒரு நாள் நைட் சோஃபி நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ வெளியே ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு எந்திரிச்சு மெதுவா சோஃபி வெளியே போய் பார்த்தா இது பேய் படம் இல்லல, அதனால அந்த ரோபோட் தான் அங்க படுத்திருக்கிறான். என்னடா ஆச்சு ஏன்டா இங்க படுத்திருக்கிறான்னு கேட்டா எனக்கு ஃபீலிங்ஸ் வருது, நான் மனுஷங்க மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, அதனாலதான் இப்படி தெருவுல படுத்திருக்கிறேன்னு சொல்றான். உடனே சோஃபி ஜேம்ஸை கூப்பிட்டு ரோபோட்டை உள்ள கூட்டிட்டு போறா. இப்போ இது இந்த மாதிரி டிஃபரெண்டா பிஹேவ் பண்றத பார்த்த ஜேம்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ரோபோட்டை வாங்கின டைம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அவரை கூப்பிடுறான். இப்போ இவர் இங்க வந்து ரோபோட்டை ஃபுல்லா செக் பண்ணி இதை நீங்க ஒரு ரோபோட்டை பார்க்காம ஒரு ஹியூமன் மாதிரி பாக்குறீங்க, அதனாலதான் இதுவும் ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணுது, அதோட இதுகிட்ட கொஞ்சம் கவனமாவே இருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இதுக்கு பிறகு ஜேம்ஸ் சோஃபி கிட்ட என்ன சொல்றான்னா நீ அதை வெறும் ரோபோட்டா மட்டும் பாரு, ஹியூமனா பார்க்காதன்னு சொல்லி டென்ஷனா பேசி அங்க இருந்து கிளம்புறான். தென் அதே நாள் ஈவினிங் ஜேம்ஸ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து சோஃபி கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசி மார்னிங் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன் சாரின்னு சொல்றான். பட் சோஃபி மார்னிங் நடந்ததை நினைச்சு இப்போ ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேம்ஸ் ஆபீஸுக்கு போன பிறகு இந்த ரோபோட் இருக்கிறான் இல்ல, அவன் சோஃபியா கிட்ட வந்து எனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் வருது, அழுக கோவம் வெறுப்பு இதெல்லாம் என்னன்னு சோஃபியா கிட்ட கேக்குறான். அதுக்கு சோஃபி நீ ஒரு ரோபோட் இல்ல உனக்கு ஏன் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி ரிட்டர்ன் கொஸ்டின் கேக்குறா. இதுக்கு ரோபோட் ஏதோ எனக்கு தெரியலன்னு சொல்றான். கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல சோஃபி அந்த ரோபோட் கூட கனெக்ட் ஆன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி சோஃபிக்கு ட்ரீம் வருது. இப்போ இதே டைம் சோஃபி தூக்கத்துல பேசிட்டு இருக்கிறா. இப்ப பக்கத்துல படுத்திருந்த ஜேம்ஸ் சோஃபி எழுப்பி உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு சோஃபி ஒன்னும் இல்லையே அப்படின்னு கவர் பண்றா. தென் மார்னிங் ஆனதுமே சோஃபியும் ரோபோட்டும் வெளியே நின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் மேல நின்னு ஜேம்ஸ் பார்த்துட்டே இருக்கிறான். அதே டைம் ஜேம்ஸுக்கு இப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த சோஃபி ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா, கண்டிப்பா இப்ப உடனே ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ரோபோட்டை வாங்கின கம்பெனிக்கு போய் எப்பா சாமி என்னத்தை தந்தியோ என்னமோ அது என்னோட லைஃபே நாசம் பண்ணுதுன்னதும் அந்த ரோபோட்டை சேல் பண்ணவரு, நீங்க என்ன சொல்லி அந்த ரோபோட்டை வாங்குனீங்க, வீட்டு வேலையெல்லாம் பண்ணி ஒய்ஃபு ஹெல்ப்பா இருக்கணும்னு சொல்லி வாங்குனீங்க, இப்படி எப்பவும் அது உங்க ஒய்ஃப் கூட இருக்கிறதுனால உங்க ஒய்ஃபுக்கு அதை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதோட நான் செக் பண்ண டைம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது, அது என்னன்னா அந்த ரோபோட்டுக்கு ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ்னு ஒரு புக்கை கொடுத்து ரீட் பண்ண வச்சிருக்காங்க, அந்த புக்னால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாத்தையும் அதுகிட்ட இருந்து வாங்குங்க அப்பதான் இந்த ப்ராப்ளம் நார்மல் ஆகும், அப்புறம் அவங்க ஒய்ஃபும் நார்மல் ஆவாங்கன்னு சொல்றாரு. இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட ஜேம்ஸ் ஃபாஸ்டா வீட்டுக்கு வந்து என்னோட ஒய்ஃப் எந்த புக்கை தந்தாலும் நீ ரீட் பண்ண கூடாது, ரீட் பண்ணான்னா அவ்வளவுதான் சொல்லி ஆபீஸுக்கு கிளம்புறான். இப்போ சோஃபி ரோபோட் கிட்ட வந்து ஒரு புக்கை கொடுத்து எனக்கு இதை படிச்சு சொல்லுன்னு சொன்னதும் ரோபோட் உங்க ஹஸ்பண்ட் என்ன எந்த புக்கையும் ரீட் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி இது சொல்றதை கேட்டதும் சோஃபிக்கு பயங்கரமா கோவம் வந்து ஜேம்ஸ் திட்டுறா. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேம்ஸ் குளிச்சிட்டு இருக்கிறப்போ ரோபோட்டை பாத்ரூமுக்கு கூப்பிடுறான். கூப்பிட்டு ரோபோட் எனக்கு ஷேவ் பண்ணுன்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லி ரோபோட்டும் கிளீன் ஷேவ் பண்ணுது. அதே டைம் ஜேம்ஸ் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரிம்மரை பார்த்து இதுக்கும் உனக்கும் எந்த டிஃபரெண்டும் இல்லைன்னு சொன்னதும் ரோபோட் ஆமா சார் அப்படின்னு சொல்லுது. இப்ப இதுல ஒரு மேட்டர் என்னன்னா நெக்ஸ்ட் சீன்ல ஜேம்ஸ் ரோபோட்டும் என்ஜாய் பண்றாங்க, அதான் மேட்ரு. தென் அதுக்கு பிறகு ஜேம்ஸ் ஒர்க்குக்கு போனதும் சோஃபியா ரோபோட் கிட்ட மசாஜ் பண்ண சொல்றா. இப்போ ரோபோட்டும் மசாஜ் பண்ற கேப்ல சோஃபியாவை கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லுது. இதுக்கு சோஃபிக்கு பயங்கரமா கோவம் வந்து என்ன பண்றேன்னு டென்ஷன் ஆகி ஜேம்ஸுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றா. இப்போ இதனால ஜேம்ஸ் உடனே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து டேய் இதெல்லாம் உனக்கு என்ன வேலைன்னு ஒரு பஞ்சு விட்டு இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ணாதான்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேம்ஸ் சோஃபி கிட்ட இந்த ரோபோட்டை திரும்ப கொடுத்துடலாம், இது வந்த நாள்ல இருந்து நாம ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஹாப்பியுமே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு சோஃபியும் சரின்னு சொல்றா. தென் ஜேம்ஸ் ஆபீஸுக்கு போன பிறகு இந்த ரோபோட் சோஃபி கிட்ட வந்து சாரின்னு சொல்றான். என்ன நீங்க இங்க இருந்து அனுப்ப போறீங்க இல்ல, நான் நாளையில இருந்து உங்க கூட இருக்க மாட்டேன்னு சோஃபி அப்படி எல்லாம் இல்ல உனக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும், ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் திரும்ப இங்க வந்துருவேன்னு சொல்றா. அதுக்கு ரோபோட் அப்படியா சரி நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், அது கூட சார் கூட ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன், அதே மாதிரி உங்க கூட என்ஜாய் பண்ணா ஹாப்பியா இருக்கும்னதும் சோஃபிக்கு எதுவுமே புரியாம எல்லாம் பிளாக் அவுட்டா இருக்குது. இப்போ இதனால ரொம்ப டென்ஷன் ஆகி ரோபோட்டை வீட்லயே விட்டுட்டு ஜேம்ஸ் ஆபீஸ்ல போய் பார்க்க கிளம்புறான். அப்படி கிளம்பி போக முன்னாடி அந்த ரோபோட்டை செல் பண்ணவர் வர்றாரு. இவரை இங்க பார்த்த சோஃபி நீங்க உள்ள போங்க நான் என்னோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஜேம்ஸோட ஆபீஸுக்கு போய் சடனா ஜேம்ஸுக்கு முன்னாடி நிக்கிறா. இப்போ இவன் சோஃபியா இங்க பார்த்ததும் ஷாக் ஆகி என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு சோஃபி நீ அந்த ரோபோட் கூட என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இவன் ஏதோ தெரியாம இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னு சொல்றான். இதை கேட்டதும் சோஃபி கோவப்படுறா, பதிலுக்கு ஜேம்ஸ் திட்டுறான். இப்படியே மாறி மாறி சண்டை போயிட்டே இருக்குது. லாஸ்டா சோஃபி சொல்றா நம்ம லைஃப்ல அந்த ரோபோட் வந்த பிறகுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது, நாம அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம், இப்ப அந்த ரோபோட்டை செல் பண்ணாலும் நம்ம வீட்டுல தான் இருக்காருன்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப இங்க வீட்டுக்கு வந்ததும் ரோபோட்டை செல் பண்ண வரையும் ரோபோட்டையும் தேடுறாங்க, பட் ரெண்டு
பேருமே இங்க இல்ல. சரின்னு அந்த ரோபோட்டை கிரியேட் பண்ண கம்பெனிக்கு போய் பார்த்தா அங்க நிறைய போலீஸ் இருக்கிறாங்க. அங்க போய் என்னாச்சுன்னு விசாரிக்கிறப்போ இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, இவங்க வாங்கினது ஒரு ரோபோட்டை இல்ல, ரியல் ஹியூமனை. இந்த கம்பெனிக்காரங்க பேரண்ட்ஸ் இல்லாத சின்ன குழந்தைங்கள செலக்ட் பண்ணி அவங்களோட பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்து ஹிப்னடைஸ் பண்ணி நீங்க ஒரு ரோபோட்னு எப்பவும் அவங்க மைண்ட் ஃபுல்லா மேனிபுலேட் பண்ணி ஒரு ரியல் ஹியூமனை இந்த மாதிரி ஃபுல்லா ரோபோட்டாவே மாத்திட்டாங்க. இப்படி இந்த கம்பெனிக்காரங்க பண்ற தப்புனால ஒரு ரியல் ஹியூமன் தன்னை தானே ஒரு ரோபோட்டா நம்பி லைஃப் நடத்திட்டு இருக்கிறான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட சோஃபியா அண்ட் ஜேம்ஸ் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. தென் இப்போ இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த ரோபோட்டை செல் பண்ணவர் ஒரு கன்னோட திரியிறாரு. அப்படின்னா அந்த ரோபோட்டை தேடி, ஏன்னா அந்த ரோபோட்னால தானே இவ்வளவு ப்ராப்ளம் எல்லாம், அதனாலதான் இப்படி. இப்போ இவர் இப்படியே தேடிட்டு இருக்கிறப்போ இவரை தேடி இங்க 2 போலீஸ் வர்றாங்க. இப்போ இந்த ரோபோட்டை செல் பண்ணவரு இந்த போலீஸை பார்த்ததும் இவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டு திரும்ப அந்த ரோபோட்டை தேடுறாரு. ஆனா இப்போ இது எல்லாத்தையும் கவனிச்ச ரோபோட் என்ன பண்ணுதுன்னா இங்க வந்து இவரை சுட்டுடுச்சு. அப்புறம் அந்த ரோபோட் தன்னை தானே சுட்டு செத்துடுச்சு. ஏன்னா இந்த ஹியூமனை தன்னை தானே ஒரு ரோபோட்னு நம்ப வச்சதுனால அது தன்னை தானே ஒரு ரோபோட்னு நம்பி ஒரு ரோபோட்டுக்கு எதுக்காக ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதுன்னு நினைச்சு தன்னை தானே ஷூட் பண்ணி அது சூசைட் பண்ணிடுச்சு. தென் கட் பண்ணி கொஞ்சம் இயர்ஸ்க்கு பிறகுங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுல ஜேம்ஸுக்கும் சோஃபிக்கும் ஒரு குழந்தை இருக்கிறான். இப்போ இவங்க அவங்க பையனுக்கு அந்த ரோபோட்டோட பேரை தான் வச்சிருக்காங்க. இப்போ இதே டைம் இவங்க பையன் எதுக்காக இந்த மாதிரி எனக்கு நேம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ஒரு ரோபோட், அவனோட நேம் ஹென்றி, அதே நேமே தான் உனக்கும் வச்சிருக்கிறோன்னு சொல்றாங்க. இதே சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு உள்ளதுதான். தேங்க்யூ.